உங்க சம்பளத்துல 30% முதல் 40% வரை எங்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாம போக வாய்ப்பு இருக்கு. சம்பளம் வந்தப்போ அக்கவுண்ட் ஃபுல்லா இருக்கும். ஆனா மாச கடைசியில பேலன்ஸ் பார்த்தா அதிர்ச்சி. இன்னைக்கு அந்த பணம் எங்க போகுதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். வணக்கம். இது பணமும் பாதையும். கவின்னு ஒருத்தர் 28 வயசு, ஐடில வேலை, சம்பளம் ரூ. 35,000. ஒவ்வொரு மாசமும் அவருக்கு ஒரே சந்தேகம். பெரிய செலவே பண்ணலையே, அப்போ காசு எங்க போச்சு? இது கவின் ஒருத்தரோட கேள்வி மட்டும் இல்ல. நம்மள்ல பலரோட கேள்வி. கவின் ஒரு நாள் அக்கவுண்ட ஓபன் பண்ணி பார்க்கறாரு. 1ஆம் தேதி ரூ. 35,000 வந்திருக்கு. 20ஆம் தேதி பார்த்தா மிச்சம் 4,000 மட்டும் தான் இருக்கு. பெரிய செலவே பண்ணலைன்னு நினைச்சாப்படி. ஆனா 31,000 எங்கேயோ போயிருச்சு. இதுதான் ப்ராப்ளம். காசு போச்சுன்னா நாம முதல்ல குத்தம் சொல்றது பெரிய செலவுகள தான். வாடகை, இஎம்ஐ, பில்லு, பெட்ரோல் இதெல்லாம் சேர்த்து சுமார் ரூ. 17,000. ஆனா, இது நமக்கு தெரிஞ்சு போகிற செலவு. அப்போ மீதி ரூ. 14,000 எங்க போச்சு? நாம நினைக்கிறோம் ஏதோ ஒரு பெரிய செலவு பண்ணிட்டோம்னு. ஆனா உண்மையில நடக்கிறது வேற. ரூ. 40, ரூ. 120, ரூ. 250 இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள். ஒவ்வொன்னும் சின்னது தான். ஆனா சேர்த்து பார்த்தா அது ஒரு பெரிய தொகை. அந்த ரூ. 14,000 எங்க போச்சுன்னு பிரிச்சு பார்ப்போம். வெளியில சாப்பாடு, ஆன்லைன் டெலிவரி அது ஒரு ரூ. 4,500. இம்பல்ஸ் பர்ச்சேசிங் அது ஒரு ரூ. 3,000. இதுவரைக்கும் 7,500. பயன்படுத்தாத சப்ஸ்கிரிப்ஷன் ரூ. 800. டீ, ஸ்நாக்ஸ், ஆட்டோ இந்த மாதிரி தினசரி செலவுகள் ஒரு 3,500. யுபிஐ ஸ்கேன் அண்ட் பே செலவுகள் ஒரு ரூ. 2,200. எல்லாம் சேர்த்து ரூ. 14,000. இதை பாருங்க, ரூ. 14,000 அதாவது சம்பளத்துல கிட்டத்தட்ட 40%. இதுல கவின் ஒரு பெரிய முடிவே எடுக்கல. சின்ன சின்னதா தெரியாமலேயே போயிருச்சு. இந்த ரூ. 14,000ல பாதி கூட உங்க கையில மிச்சம் இருந்திருந்தா ஒரு வருஷத்துல 84,000 ஆயிருக்கும். அதுதான் இந்த கதையோட முக்கியமான பாயிண்ட். காசு பெருசா ஒரே தடவையில போகல. சின்னதா அடிக்கடி கணக்கே இல்லாம போயிருக்கு. அதனால தான் நமக்கு ஞாபகமும் இல்ல. ஏன் இந்த சின்ன செலவு நமக்கு தெரியாம போகுது? 3 காரணம். யுபிஐல ஸ்கேன் பண்றது ரொம்ப ஈஸி. செலவோட ரெக்கார்ட் எங்கேயும் இருக்காது. ஒவ்வொரு தடவையும் இது சின்னது தானேன்னு நினைக்கிறோம். தெரியாதத நம்மால மாத்த முடியாது. சேமிப்பு, பட்ஜெட், பிளான் இதெல்லாம் அப்புறம். முதல்ல உங்க காசு எங்க போகுதுன்னு பார்க்கணும். இந்த வீடியோ ஒரு சொல்யூஷன் தரல. ஆனா பிரச்சனையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித் தருது. இன்னைக்கே என்ன பண்ணலாம்? டேப் பண்ண முன்னாடி ஒரு நொடி யோசிங்க. செலவ நோட் பண்ணுங்க. வாரம் ஒரு முறை ரிவ்யூ பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். அடுத்த 7 நாள் ஒவ்வொரு செலவையும் எழுதுங்க. ரூ. 10 ஆனாலும் சரி. இப்போதைக்கு எதையும் மாத்த வேண்டாம். ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க. 7 நாள் கழிச்சு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அடுத்த 7 நாள் ஒவ்வொரு செலவையும் எழுதப் போறீங்களா? கமெண்ட்ல சேலஞ்ச் அக்செப்டட்ன்னு எழுதுங்க. இந்த மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சம்பளம் வந்த 10 நாள்ல ஏன் காலி ஆகுதுன்னு பார்ப்போம். நன்றி.